பிரைஸ் தி லார்ட். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். 1 கொரிந்தியர் 9:27. 1 Corinthians chapter 9 verse 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டுடைய ஆசீர்வதிக்கிற ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தை. பிரசங்கம் என்பது மைக்கு பிடிச்சி பேசுவது மாத்திரமல்ல. இந்நிலத்தில் ஊழியர்கள் பல லட்சம் ஒரு சிறந்த ஊழியரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க, பல லட்சம் செலவு பண்ணுறாங்க. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, பல மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி பல விஷயங்கள், அதுக்காக பல விதமான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு மீட்டிங்க்கு பல செலவுகள் பண்ணுறாங்க. பயங்கரமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் நடக்குது. எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்கன்னு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமாம், இன்றைய தினத்தில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பிரசங்கம் பண்ணுவதற்கு மைக்கு அவசியம் இல்லை, பிரசங்கம் பண்ணுவதற்கு கூட்டம் அவசியம் இல்லை, பிரசங்கம் பண்ணுவதற்கு இயேசு சாமி தான் அவசியம் தேவை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு பரிசுத்தாவியர் தான் தேவை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு பரலோக சித்தம் தான் தேவை. எப்படி பிரசங்கம்? இந்த இடத்துல நிறைய பேர் பிரசங்கம் என்ற உடனே ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும், நம்ம வரும்போது நமக்கு பயங்கரமான செலவு பண்ணணும். எங்கள் பிரசங்கத்தையே இன்றைக்கி மாற்றிட்டு போயாச்சு. காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஹைஜீனிக்காக மாறி போயிடுச்சு, மாய்மலமான பிரசங்கமாக மாறி போயிடுச்சு. உலகத்துக்காக ஒத்த விஷயம் இருக்கிற பிரசங்கமாக மாறி போச்சு. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே போகிற ஊழியர்களும் எழும்பி விட்டார்கள். யார் நல்லா கவனிக்கிறார்களோ அங்கே போகிற கூட்டங்களும் எழும்பி விட்டது. எங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க, எங்கே மதியானம் பிரியாணி கொடுக்குறாங்க, எங்கே அப் அண்ட் டவுன் பிக்கப் ட்ராப் பண்ணுறாங்க, அந்த பிரசங்கத்தை கேட்குறது தான் இன்றைக்கி கூட்டம் போயிட்டு கிடக்கு. அந்த நாளில் பிரசங்கம் பண்ணுவதற்கு அவ்வளோ உற்சாகமாக ஊழியர்கள் இருந்தார்கள், எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அருமையான மறைந்த போதகர் ஜீவானந்தம் அங்கிள் அவருடைய ஊழியத்தின் பாதையில் அநேக தேசங்களுக்கு அவருடைய சாட்சி மிகப்பெரிய லெவலில் இருந்தது. கர்த்தருக்காக உண்மையும் உத்தமாக ஓடினவராக இருந்தார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்திக்கின்ற வார்த்தை அவருக்குள் நிதானமாக, தீவிரமாக, உற்சாகமாக, பயங்கரமாக செயல்பட்டது. அநேக ஊழியர்கள் எழும்புவதற்கு அவர் ஒரு ஊன்றுகோலாக காணப்பட்டார். இந்த இதில் எல்லாம் மாறி போயிடுச்சு. என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இந்த இதில் நல்ல காரில் வரணும், பயங்கரமாக ஒரு டை கோட் ஷூட் போட்டிருக்கணும், அவங்களுக்கு ஒரு 10-15 அடியாட்கள் இருக்கணும். எங்கே இன்னைக்கு பிரசங்கமே மாறி போயிடுச்சிங்க. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் சரீரத்தை ஒடுக்கணும். ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வயல்வெளியில் வேலை செஞ்சிட்ருக்கிற நீங்கள் அங்கே மைக்கு பிடிச்சிட்டா பேசுகிறீங்க, களை கொத்திக்கிட்டே இன்னொருத்தவங்களுக்கு வார்த்தை கொடுக்குறீங்க பாருங்கள், அதுவே ஒரு பிரசங்கம்தான். வேலை செஞ்சுக்கிட்ட இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு டீச்சிங் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தருக்கு வார்த்தை கொடுக்குறீங்க பாருங்கள், அதுவும் பிரசங்கம்தான். அங்கே லஞ்ச் டைமில் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் அப்படியே கூட உட்காந்துட்டு ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்வார், நீங்கள் ஏசப்பா நம்புங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், ஃபீல் பண்ணாதீங்க பிரதர், அக்கா பயப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அதுவும் பிரசங்கம்தான். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க பாருங்கள், அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வருது பாருங்கள். உங்கள் வார்த்தையை கேட்டு தான் அங்கே ஊழியக்காரர் காணப்படலை, அங்கே பிரசித்தப்பட்ட ஊழியக்காரர்கள் காணப்படலை, பயங்கரமான பெரிய பெரிய ஆட்கள் அங்கே கடந்து வரலை. உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்கிறார், உங்களை கொண்டு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது யாராவது சோர்வாக இருக்கும்போது கவலைப்படாதீங்க, ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்வ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அந்த வார்த்தை சொன்ன உடனே கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வார்த்தையை கர்த்தர் அங்கே கனப்படுத்துகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே,
பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்கிறது இல்லைங்களா வசனம். உங்கள் சரீரத்தை ஒடுக்குங்க, ஆண்டோடைய அன்புக்கு நேராக ஒடுக்குங்க. இதெல்லாம் ஆசையாக இருக்கிறது உலகத்து பிறகு அந்த ஆசைகளெல்லாம் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறக்கோ அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் தூக்கி போடுங்க. நீங்களும் ஒரு பிரசங்கியார் தான், நீங்களும் கர்த்தருக்குரியவர்கள் தான். அன்பு தாயாரே, தகப்பனாரே, சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு மைக் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் இருந்தால் போதும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த நாள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் போதே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர். இவர்களையும் பிரசங்கியாராக தேவன் பார்க்கிறீர். அற்புதம் செய்யும் ஆசிரியம் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.